ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஹாப்பி ஃபேமிலி சமையல். சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பாவக்காய் சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. பாவக்காய் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு பாவக்காவை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து லோ ஃப்ளேமில் நல்லா பாவக்காயை கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி கொடுங்க. வதக்கின பாவக்காய் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் அதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். மறுபடியும் அதே கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானோன்னே 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சோடனே வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் அளவுக்கு நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. வெங்காயம் ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்குனதுக்கப்புறம் பச்சை மிளகா 4 பச்சை மிளகா கீரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயம் வதங்கினோடனே தக்காளி ஒரு 4 தக்காளி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து கொடுங்க. தக்காளி நல்லா வதங்கி வந்தோன்னா ஏற்கனவே நம்ம வதக்கி வச்சுருக்க பாவக்காயும் அதில் சேர்த்துக்கலாம். பாவக்காயும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிளகாத்தூள் மல்லித்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து கொடுங்க. காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பாவக்காய் வெந்து வந்தோன்னே நம்ம வேக வச்சு வச்சுருக்க துவரம் பருப்பை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி வேணால் சேர்த்துக்கோங்க. புளி ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு பெரிய நெல்லிக்காய் சைஸு புளியை கரைச்சி சேர்த்துக்கோங்க. சாம்பார் பொடி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்கோங்க. மேலே கொஞ்சமாக பச்சை கருவேப்பிலையும் கொஞ்சம் மல்லித்தலையும் சேர்த்துக்கோங்க. இந்த டைமில் உப்பு உங்களுக்கு தேவையான அளவுக்கு செக் பண்ணிக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா கொதி வந்த உடனே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பாவக்காய் சாம்பார் ரெடி. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.